ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மனமகிழ்ச்சி நாள் காலை வேளையிலும் கூட தேவ சமூகத்திலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் அனைவரையும் நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த வருஷத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கர்த்தர் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக எனக்கு கொடுத்த ஒரு அருமையான செய்தி. இந்த செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 43 5வது வசனம். இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த வருஷத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறோம். கடைசி நாட்களிலே வந்திருக்கிற நாம் இந்த வருஷம் முழுவதும் நடந்த பல நிகழ்வுகள் நம்முடைய மனதில் என்ன அலைகள் ஓடிக்கொண்டிருக்கலாம். இதோ அடுத்த வருஷம் இன்னும் ஒரு சில நாட்களிலே அடுத்த வருஷத்தில் காலடி வைக்கப் போகிறோம். அந்த வருஷம் எப்படி இருக்குமோ என்று அவற்றை குறித்த எண்ணங்கள் நம்முடைய மனதிலே ஓடிக்கொண்டிருக்கலாம். பலவிதமான கலக்கங்கள், பலவிதமான தியக்கம், ஒருவேளை நம்முடைய இருதயத்தில் பல யோசனைகள் வந்து கொண்டு இருக்கலாம். கடந்த கால நிகழ்வுகள் எல்லாம் அப்படி இருந்தது, எதிர்கால நிகழ்வுகள் எப்படி இருக்க போகிறது, வாழ்க்கையில் இந்த காரியம் அந்த காரியம் என்று பல காரியங்களை நினைத்து ஒருவேளை நம்முடைய இருதயம் கலங்கி இருக்கலாம் அல்லது தயங்கி இருக்கலாம். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த வருஷத்தின் கடைசி நாளிலே கர்த்தருடைய வார்த்தை திண்ணமாக நமக்கு வருகிறது. என் ஆத்துமாவே நீ எனக்குள் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவ பிள்ளையே, நீ தேவனை நோக்கி காத்திரு. அவரே உனக்கு ரட்சிப்பு. எல்லா தயக்கங்களுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கும்படியாக கர்த்தர் இருக்கிறார். சங்கீதக்காரன் இன்னொரு இடத்துல சொல்றாரு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஆம், நமக்கு ஒத்தாசை தரும்படியாக ஒரு பெரிய பர்வதம், ஒரு பெரிய வல்லமையுள்ள மகான் கர்த்தர் தேவன் நமக்காக காத்திருக்கிறார். ஆகவே இந்த வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்றார், என் ஆத்துமாவே நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, என் ஆத்துமாவே உனக்குள் நீ தியங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ செய்ய வேண்டியது தேவனை நோக்கி காத்திரு. ஆங்கில வேதத்திலே சொல்கிறது ஹோப் இன் காட், கர்த்தரிலே நம்பிக்கையாயிரு என்று ஆங்கில மொழிபெயர்ப்பு விதமாக சொல்லுகிறது. ஆகவே இந்த நாளிலே, இந்த வருஷத்தின் கடைசியிலே வந்திருக்கிற நாம் இந்த வசனத்தை பிடித்து கொள்வோம். என் ஆத்துமாவே நீ தேவனை நோக்கி காத்திரு, தேவன் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் தான் உனக்கு ரட்சிப்பு. வருகிற வருஷத்தில் எந்த விதமான கலக்கங்கள் தயக்கங்கள் வந்தாலும் கூட எல்லாவற்றுக்கும் அவரே உனக்கு ரட்சிப்பாயிருப்பார், அவரே உனக்கு விடுதலையாயிருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இந்த நாளிலே இந்த 43வது சங்கீதத்தில் இருக்கிற இந்த 5 வசனங்களையும் உங்களோடு தியானிக்கலாம் என்று நான் விரும்புகிறேன். 43வது சங்கீதத்தில் இருக்கிற அந்த 5 வசனங்களும் அற்புதமான காரியங்களை சங்கீதக்காரன் இந்த இடத்திலே வெளிப்படுத்துகிறார். முதல் வசனத்திலே சொல்றாரு, முதல் வசனம், தேவனே நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோட எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும் என்று இந்த இடத்துல கேட்கிறார். அதாவது பாருங்க, தேவபக்தியற்றவர்கள் நிறைந்த இந்த உலகத்தில் தனது நியாயத்தை நிலை நிறுத்த முடியாதபடிக்கு வருகிற எதிர்ப்பு, இவற்றை எண்ணி ஒரு துக்கம் மனதுக்குள்ளே எழும்புகிறது. என்னுடைய நியாயத்தை நிலைநிறுத்தாதபடிக்கு அதற்கு எதிர்ப்பு வருகிறது தெய்வபக்தி அற்ற மக்கள் என்று ஒரு துக்கம் எழும்புகிறது. ஆனால் தேவ ஜனங்களாகிய நமக்கு பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட துக்கம் வரும் பொழுது அந்த துக்கமானது ஒரு நம்பிக்கையை நமக்கு எழுப்புவதாக இருக்க வேண்டும். இந்த துக்கம் நமக்கு ஒரு நம்பிக்கையை தூண்டி விடுகிறதாக இந்த துக்கம் இருக்க வேண்டும். அப்படித்தான் அங்கே சங்கீதக்காரன் சொல்றார், என் நியாயத்தை விசாரியும், எனக்காக வழக்காடும், மனுஷனுக்கு என்னை தப்புவியும், நியாயமற்ற மனுஷனுக்கு என்னை தப்புவியும் என் தேவனே என்று சொல்லி கர்த்தரை நோக்கி அவர் நம்பிக்கையோடு அவர் தன்னுடைய விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். அன்பான சகோதரனே சகோதரியே,
நமக்கு துக்கங்கள் வருகிற வேளையிலே, நம்முடைய நியாயம் அற்றுப்போகிற நேரத்தில், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படாத அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது, ஒரு துக்கம் நமக்கு வரும்போது, அந்த துக்கமானது நம்மை கீழே விழத்தள்ளி நம்மை ஒன்றுமில்லாமல் செய்யாதபடிக்கு தேவ ஜனங்களாகிய நமக்கு இந்த துக்கமானது தேவன் மேலே இருக்கிற நம்பிக்கையை எழுப்புவதாக இருக்க வேண்டும். இதுதான் அங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார். எனக்கு அன்பான சகோதரி சகோதரி, இன்றைக்கு உன்னுடைய துக்கம் என்ன? உன்னுடைய காரியம் என்ன? உன்னுடைய பிரச்சனை என்ன? உன்னுடைய துக்கம் என்ன? உன்னுடைய துக்கமானது நம்முடைய தேவனை பற்றி நம்பிக்கையை இன்னும் தூண்டி எழுப்பட்டும். தேவனே என்னை தப்புவியும் என்று கேட்கிறார். கர்த்தர் தான் நம்மை கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய துக்கத்திலிருந்து நாம் தப்பலாம் என்ற நம்பிக்கை நமக்குள்ளே எழும்பட்டும். புலம்பல்ல வாசிக்கிறோம். புலம்பல் 3வது அதிகாரத்தில் ரொம்ப அருமையாக இங்கே எரேமியா எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். புலம்பல் 3வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். புலம்பல் 3வது அதிகாரத்தில் 19லேருந்து 21 வரைக்கும் வாசிக்கலாம். பாருங்க. எட்டியும் பிச்சுமான என் சிறுமையையும் என் தவிப்பையும் நினைத்தருளும். என் ஆத்துமா அவைகளை நினைத்து நினைத்து எனக்குள் முறிந்து போகிறது. இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். ஹல்லேலூயா! எவ்வளவு அருமையாக சொல்றார் பாருங்க. இந்த துக்கத்தினால், என் தவிப்பினால் என்னுடைய ஆத்துமா முறிந்து போகிறது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த துக்கங்களை என் மனதிலே வைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் எனக்குள் ஒரு நம்பிக்கை எழும்புகிறது. இதை என் மனதிலே வைத்து நான் நம்பிக்கை கொண்டிருப்பேன். எப்படி நம்பிக்கை கொண்டிருப்பேன்? 24வது வசனத்தில் எழுதுகிறார். 24வது வசனத்தில், கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். துக்கம் என்னுடைய இருதயத்தை, என்னுடைய ஆத்துமாவை முறித்து போடுகிறது. ஆனால் கர்த்தர் எனக்கு பங்காக இருக்கிறார். ஹல்லேலூயா! இந்த துக்கம் என்னை முறித்து போடுகிற நேரத்தில் கர்த்தர் எனக்கு பங்காக இருக்கிறார் என்பதை நான் நினைவுபடுத்தி அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அப்பொழுது இந்த துக்கத்திற்கு நான் தப்பலாம் என்ற அந்த நம்பிக்கையின் எண்ணம் நமக்கு எழும்ப வேண்டும். இந்த வருஷத்தின் கடைசியில் அருமையானவர்களே, ஒரு விசேஷ நம்பிக்கை, ஒரு புதிய நம்பிக்கை உங்களுக்குள்ளே எழும்பட்டும். ஹல்லேலூயா! 2வது வசனத்தில், 43வது சங்கீதத்தினுடைய 2வது வசனத்தில் எழுதுகிறார், என் அரணாகிய தேவன் நீர், ஏன் என்னை தள்ளிவிடுகிறீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும்? ஒரு கேள்வி எழுப்புகிறார். பாருங்க, ஒரு ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில் நான் இருக்கிறேன். ஆனால் இந்த ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை எவ்வளவு காலம் எனக்கு இருக்கும் என்று எனக்கு தெரியாது. இந்த ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையிலே நான் எவ்வளவு காலம் இருக்க வேண்டும் என்றும் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையிலே நான் தொடர வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இந்த ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை அப்படியே எனக்கு தொடர வேண்டும் என்று அவசியம் கிடையாது என்று திட்டவட்டமாக சொல்கிறார். ஹல்லேலூயா! ஏனென்றால் அந்த நம்பிக்கை, என் கர்த்தர் என் பங்கு, அவர் என் நம்பிக்கை. ஆகவே நான் இந்த ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தரை நோக்கி நம்பிக்கையாய் அவரை பார்க்கும் பொழுது இந்த ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை மாறும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த இடத்துல சங்கீதக்காரன் அருமையாக எழுதியிருக்கிறார். பிரியமானவர்களே, ஏதாவது ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில், நசுக்கப்படுகிற சூழ்நிலையில், ஏதாவது வழி தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? எவ்வளோ காலம் இது என்று நினைக்கிறீர்களா? தேவையில்லை. இந்த ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை தொடர வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் கர்த்தர் உங்களுடைய பங்கு. தேவ ஜனமே, கர்த்தர் உங்களுடைய பங்கு. அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே எழும்பட்டும். இந்த ஒடுக்கமான சூழ்நிலை நீங்கி போகும். கர்த்தர் என் பங்கு என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா! சோதரன் பாருங்க, 3வது வசனத்தில் ரொம்ப அருமையாக சொல்றாரு. 3வது வசனத்தில், என் வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும், அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கு, உமது வாசஸ்தலங்களுக்கு என்னை கொண்டு போவதாக அப்படின்றார். சோத்திரம். பாருங்க, இந்த இருண்ட நிலைமை, இந்த ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை, இந்த பிரச்சனையான சூழ்நிலை, இந்த இருண்ட சூழ்நிலை, இதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் கர்த்தருடைய வெளிச்சம்தான் என்னை வெளியே கொண்டு வரும். கர்த்தருடைய வெளிச்சம்தான் என்னை வெளியே கொண்டு வரும். ஆகவே கர்த்தாவே உம்முடைய வெளிச்சத்தை அனுப்பும். இந்த இருண்ட சூழ்நிலையில், இந்த ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில்
தேவபக்தியற்ற மக்கள் என்னுடைய நியாயத்தை நிலைநிறுத்த முடியாதபடிக்கு எதிர்க்கிற இந்த சூழ்நிலையிலே உம்முடைய வெளிச்சத்தை அனுப்பும், நீர் என்னை வழி நடத்தும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதாவது கர்த்தர் மேலே நம்முடைய கர்த்தரை சார்ந்து இருக்கிற கர்த்தர் மேலே இந்த டிபெண்டன்சி ஆன் காட். பிரியமானவர்களே, நாம் பார்க்கிறோம் இந்த உலக வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்கும் பொழுது, நம்முடைய பிள்ளைகளை பெற்றோர் வளர்க்கும் பொழுது, பிள்ளைகள் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது பெற்றோர் கையில் ஏந்துகிறார்கள். அந்த குழந்தையால் ஒன்றும் செய்ய முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிள்ளை வளரும் பொழுது பெற்றோரை முற்றிலுமாய் சார்ந்திருக்கிற அந்த பிள்ளையானது கொஞ்சம் கொஞ்சமாக சிறிதாக பெற்றோரை டிபெண்ட் பண்ணி இல்லாதபடிக்கு தன்னுடைய இண்டிபெண்டன்ஸுக்கு வருகிறது. சிறு பிள்ளையாக இருக்கும்போது அம்மா சோறு ஊட்டுறாங்க, குளிப்பாட்டுறாங்க, ட்ரெஸ்ஸு போட்டு விட்றாங்க, அம்மாவை டிபெண்ட் பண்ணி இருக்குது. கொஞ்சம் வளர்ந்த உடனே அம்மாவுடைய டிபெண்டன்சி மாறி தானே குளிக்குது, தானே ட்ரெஸ் போட்டுது, தானே சாப்பிடுது. ஸோ அம்மாவுடைய டிபெண்டன்சியை விட்டு மாறி கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக போகுது. இன்னும் கொஞ்சம் வளர வாலிப வயது வந்த உடனே வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே முற்றிலுமாக பெற்றோருடைய டிபெண்டன்சியை விட்டு, பெற்றோரை சார்ந்திருப்பதை விட்டு தானே தன் காலில் நிற்குது, தானே இண்டிபெண்ட்டாக நிற்குது. இது உலக பெற்றோர் பிள்ளைகளை வளர்க்கிற விதம். ஆனால் தேவன் நம்மை வளர்க்கிற விதம் எப்படி தெரியுமா? தேவனிடத்தில் தேவ பிள்ளைகளாகி நாம் வருவதற்கு முன் நம்மை நாமே சார்ந்திருந்தோம், எல்லாம் நம்முடைய யோசனையில் நடந்தோம். கர்த்தரிடத்தில் வந்த பிறகு கொஞ்சம் கர்த்தருக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுத்து நாம் கர்த்தர் மேலே நாம் சார்ந்திருக்க ஆரம்பிக்கிறோம். ஒவ்வொரு ஏரியாவாக கர்த்தருக்கு கொடுக்குறோம். கொடுத்து ஆவிக்குரிய ஜீவியத்தில் முற்றிலும் வளர்ந்த சூழ்நிலையில் நாம் முற்றிலுமாக கர்த்தரை சார்ந்திருக்கிறோம். ஃபுல்லி வி ஆர் டிபெண்டன்ட் ஆன் காட். நம்முடைய இண்டிபெண்டன்சி நம் சுய புத்தியை சாராமல் கர்த்தர் மேலே நாம் முழுமையாக சார்ந்திருக்கிறோம். அதுதான் உலக பெற்றோர் பிள்ளைகளை வளர்ப்பதற்கும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கும் வித்தியாசம், கான்ட்ராஸ்ட். அவரில் நாம் வளர அவர் மேலே முற்றிலும் சார்ந்து போகிறோம் நாம். ஸ்தோத்திரம். இங்கே சொல்றாரு, நான் இந்த இருண்ட சூழ்நிலையிலிருந்து, இந்த ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையிலிருந்து, இந்த எதிர்ப்பு சூழ்நிலையிலிருந்து நான் தப்ப வேண்டும் என்று சொன்னால் முற்றிலுமாக நான் கர்த்தரை சார்ந்து இருக்கிறேன் என்று டிபெண்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்தார். தாம் சொல்லி கொடுத்ததான் அந்த ஜெபத்தில் அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்று கேளுங்க அப்படின்றார். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஆகாரத்துக்காக கர்த்தரிடத்தில் கேளுங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய தேவைகளுக்காக கர்த்தரை கேளுங்க. அப்போ யூ டிபெண்ட் ஆன் காட் ஃபுல்லி அப்படின்னு சொல்றாரு. ஆகவே கர்த்தருடைய வெளிச்சம்தான் இந்த இருண்ட உலகத்தினுடைய இருளிலிருந்து என்னை வெளியே கொண்டு வரும் என்ற அந்த டிபெண்டன்சி நாம் இன்க்ரீஸ் பண்ணணும். டிபெண்டன்சி முழுமையாக அவரை சார்ந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்னுடைய துக்கம், இந்த உலகத்தில் இந்த உலகம் எனக்கு கொடுக்கிற துக்கம் கர்த்தர் மேல் இருக்கிற என் நம்பிக்கையை தூண்ட வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கை, அவர் என் பங்கு, அதனால நான் பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லி அந்த நம்பிக்கையை வளர்க்க வேண்டும். மாத்திரமல்ல, அவரிடத்திலிருந்து வருகிற வெளிச்சம்தான் இந்த உலகத்தின் இருண்ட சூழ்நிலையிலிருந்து என்னை தப்புவிக்க முடியும் என்று முற்றிலுமாக அவருடைய வெளிச்சத்தின் மேலே நான் சார்ந்திருக்க வேண்டும். அதை நான் விரும்பி அழைக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, 4வது வசனத்திற்கு வரும்பொழுது, அதாவது படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணுறார் பாருங்க, படிப்படியாக முன்னேறி போகிறது நாம் பார்க்கிறோம். 4வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 43:4, அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாயிருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தேவனே, என் தேவனே, உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ என்ன சொல்றாரு? வெளிச்சம் மேலே வந்தாச்சு, கர்த்தருடைய வெளிச்சம் மேலே வந்தாச்சு, உதித்தது, அவருடைய சமூகத்திற்கு வந்துவிட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வெளிச்சத்தை நோக்கி பார்த்தேன். இந்த இருண்ட சூழ்நிலையிலே இருந்த நான் கர்த்தருடைய வெளிச்சத்தை நம்பிக்கையோடு பார்த்தேன், அழைத்தேன், சார்ந்திருந்தேன். அவருடைய வெளிச்சம் என் மேலே இப்பொழுது வந்து விட்டது. கர்த்தருடைய சமூகத்தில் நான் பிரவேசிக்கிறேன். எனக்கு இப்போ மகிழ்ச்சி. ரொம்ப அருமையா சொல்றாரு. தேவனிடத்திற்கு பிரவேசிப்பேன். தேவனே, தேவனே, சுரமண்டல தலைமை துதிப்பேன். ஏனென்றால் என் இருதயம் மகிழ்ச்சியா இருக்கிறது. எனக்கு விடுதலை கிடைத்தது இந்த உலகத்தினுடைய இருண்ட சூழ்நிலையிலிருந்து.
இந்த உலகத்தினுடைய ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையிலிருந்து எனக்கு விடுதலை கிடைத்தது. கர்த்தருடைய வெளிச்சம் என் மேலே வந்து விட்டது. கர்த்தர் எனக்கு விடுதலையை கொடுத்தார். பாருங்க, ஏசாயா 51வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, ஏசாயா 51வது அதிகாரம் 10, 11வது வசனத்தை நாம் பார்க்கலாம். ஏசாயா 51, 10, 11 மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதும், மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலின் பள்ளங்களை வழியாக்கினதும் நீர்தான் அல்லவா? அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்து அந்த நம்பிக்கை வளர 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 அவர் மேல் அதிகமாக சார்ந்து சார்ந்து சார்ந்திருக்க இந்த உலகத்தினுடைய ஒடுக்குகிற சூழ்நிலை, இந்த உலகத்தினுடைய இருண்ட சூழ்நிலை மாறிப்போ. அதாங்க சொல்கிறாரு, மகா ஆழத்தின் தண்ணீர்கள் ஆகிய சமுதிரத்தை அவர் வற்றி போக பண்ணினார். தம்முடைய ஜனங்களை சிவந்த சமுத்திரத்தில் கடக்கும்படியாக, யோர்தான் நதியை கடக்கும்படியாக அதை வற்றி போக பண்ணினார். பிரச்சனைகள் வற்றி போயிற்று. இருந்த இடம் காணாமல் போய்விட்டது. கர்த்தர் வெட்டாந்தரையிலே நடத்தினார். ஹல்லேலூயா. கர்த்தர் வெளிச்சத்தை கொடுத்து அவர்களை நடத்தி கொண்டு வந்தார். நடத்தி கொண்டு வந்து அப்போ கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனங்கள் கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்து விட்ட பிறகு என்ன சொல்றாரு? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். தேவ சமூகத்திலே வந்து விட்டார்கள். சொல்லுங்க, நான் தேவ சமூகத்தில் வந்து விட்டேன். கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்து விட்டார். அவர் என் பங்கு, அவர் மேல் நம்பிக்கையாக இருந்தேன். அவர் எனக்கு வெளிச்சம் அனுப்பிவிட்டார். இந்த உலகத்தின் இருண்ட சூழ்நிலைகள் என்னை விட்டு அகன்று போனது. இப்பொழுது நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆகவே நான் என் கர்த்தரை துதிப்பேன். அல்லேலூயா. ஆகவே நான் கர்த்தரை துதிப்பேன் என்று இந்த 43வது சங்கீதத்தினுடைய 4வது வசனத்தில் சொல்கிறார். ஆகவே நான் துதிப்பேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, 4வது வசனத்தில் என்ன சொல்றாரு? தேவனே, என் தேவனே, உம்மை சுரமண்டலத்தால் நான் துதிப்பேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான சகோதர சகோதரியே, கடைசியாக இந்த 5வது வசனத்தில் சொல்றாரு, சங்கீதக்காரன் 5வது வசனத்தில் சொல்றாரு, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவை இன்னும் துதிப்பேன். நமக்கு ரட்சிப்பு கொடுக்கிறவர் அவர், நமக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர் அவர். ஆகவே நீ தயங்க வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரை நோக்கி காத்திரு. ஹோப் இன் காட். தேவனுக்கு காத்திரு, அவர் ரட்சிப்பை அனுப்புவார். ஆகவே என் ஆத்துமா இனி கலங்காது, தீயங்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை நோக்கி காத்திருப்பேன், அவரை இன்னும் துதிப்பேன். என் ஆத்துமா கலக்கமடையும் நேரத்திலும் தயங்குகிற நேரத்திலும் கர்த்தருக்கு நம்பிக்கையோடு காத்திருந்து வெளிச்சத்தை பெற்றுக்கொள்வேன் என்ற நம்பிக்கையான அந்த வார்த்தை நமக்குள்ளேருந்து வரட்டும். ஹல்லேலூயா. ஏசாயா 54வது அதிகாரத்தில் கூட நாம் பார்க்கும் பொழுது ரொம்ப அருமையாக சொல்கிறாரு. ஏசாயா 54 17வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தில் எந்த இருண்ட சூழ்நிலையும் எந்த ஒடுக்குகிற சக்தியும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் கர்த்தர் மேலே, கர்த்தர் நம்முடைய பங்கு, அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறோம், அவருடைய வெளிச்சத்திலே சார்ந்திருக்கிறோம். ஆகவே இந்த உலகத்தினுடைய ஒடுக்குகிற எந்த சக்தியும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. பாருங்க, ஏசாயா 54 17வது வசனம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவே நமக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதத்தையும் கர்த்தர் வாய்க்காதே போக பண்ணுவார். ஆகவே என் ஆத்துமாவே நீ கலங்காதே, என் ஆத்துமாவே நீ தியங்காதே. கர்த்தர் உன் பங்கு, கர்த்தர் மேலே நம்பிக்கையாயிரு, கர்த்தரை நோக்கி பார்த்திரு. ஹோப் இன் காட், வெயிட் அப்பான் காட். கர்த்தருக்கு காத்திரு. எல்லா ஆயுதமும் முறிக்கப்பட்டு போகும். எந்த சக்தியும் உனக்கு முன்பாக நிற்க முடியாது. நீ அவர்களை குற்றப்படுத்துவாய், நீ ஜெயம் கொள்வாய். கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே நீ ஏன் எனக்குள் கலங்குகிறாய்? நீ ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? கர்த்தரை நோக்கி காத்திரு. அவரே உன் பங்கு, அவரே உன் நம்பிக்கை. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிற நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையின் வார்த்தையை மறுபடியும் கொடுக்கிறார். இதோ ஒரு புதிய வருஷத்தை சுதந்திரிக்க போகிற நாம் நம்முடைய தேவைகள்,
நம்முடைய எதிர்காலங்கள், நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலங்கள், நம்முடைய வேலை, நம்முடைய எதிர்காலம், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம், ஊழியம் எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுத்து நம்மை உயர்த்துவார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தனித்தனியாக பேராக ஆசீர்வதியும். யார் யார் எந்தெந்த நோக்கத்தோடு வந்தார்களோ, எந்த தேவைகளோடு வந்தார்களோ, தேவைகளை சந்திய நோக்கங்களை நிறைவேற்றும். சுகவீனமாக பலவீனமாக வந்தவர்களுக்கு பலனை தாரும், சுகத்தை தாரும், பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தாரும். ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு புதிய வருஷத்தை சுதந்திரிக்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கட்டளையிடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.